வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து பிப்ரவரி 24 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்க 2 பேரோட விவாகரத்து தொடர்பான மனு தாக்கல். அதில் நிறைய விஷயங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இணையதளத்தில் இன்றைக்கி போயிட்டு இருந்தது. அதில் முக்கியமான ஒரு விஷயம், திருமணத்தை மீறிய தகாதவரோட ஒரு நடிகை கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அதுக்கு பல்வேறு தரப்பில் விமர்சனங்கள் பலமாக எழுந்த அப்புறம் கூட அந்த நடிகை யார் அப்படிங்கிற விஷயத்த சங்கீதா விஜய் வந்து சொல்லலை. ஆனால் அழுத்தம் கொடுக்குற பட்சத்தில் அந்த பேரை வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரொம்பவும் நாசுக்காக தான் அந்த மனுவை அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து எப்படியோ வந்து கோர்ட்டோட அந்த கன்சர்ன் சைன் இல்லாமல் அந்த ப்ராப்பர் அப்ரூவல் இல்லாமல் அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை சங்கீதா தரப்பு தான் வெளியிட்டிருப்பாங்க. அவங்கள தவிர வெளியிடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒரு சர்ச்சை வந்து பலமாக எழுந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து சங்கீதாவோட பேரண்ட்ஸ் தான் முக்கிய காரணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமும் இது பார்க்கப்படுது. இந்த நிலையில் எஸ்டிஆர் பேசின விஷயம் வந்து இப்போ வந்து சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு யுஏ சான்றிதழ் கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரைத்துறையை தாண்டி வந்து விஜய் அண்ணா வந்து என்னுடைய ஒரு நல்ல நண்பர் முதல்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில். ஆனால் அவர் ஒரு நல்ல நண்பர், நல்ல மனிதர் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஏன்னா அப்படி ஒரு மனிதரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி அவர் வந்து தொடாத உயரத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த உயரத்தில் அவர் இருக்கிறதுக்கு காரணமே அந்த அமைதி, தன்மை, பொறுமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரை ரொம்ப புகழ்ந்திருக்காரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களில் வந்து நான் தலையிட விரும்பலை. ஆனாலும் அவருக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வேகத்தில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஆனால் உங்களையும் அறியாமல் நடுவில் ஒரு சின்ன கல் மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. தயவுசெய்து அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. இதுக்கு மேலே விஜய் அண்ணாவை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட பதிவு தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயம் பற்றி எஸ்டிஆர் சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எஸ்டிஆர் ஃபேமிலியிலேருந்து டிஆர் சாரே சப்போர்ட் பண்ணி விஜய் சாரை சொல்லியிருந்தாரு. அவர் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஆர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் வந்து இன்றைக்கி இந்த சினி இண்டஸ்ட்ரியில் உள்ளே வரும்போதே ஒரு பெரிய மாசோடையோ இல்லை ஒரு பெரிய இதோடையோ வரல. அவர் வந்து உள்ளே வரும்போது கிட்டத்தட்ட கொடுத்த அந்த 4-5 படங்களே தோல்வி படங்கள். அந்த தோல்வி படங்கள் எல்லாமே அவங்களுடைய அப்பா வந்து அவரை வச்சு எடுத்தது. அதுக்கப்புறம் கூட விஜய் வந்து அந்த விஷயத்தை விடலை. இன்றைக்கி அவர் இருக்கிற அந்த இடத்த எட்டுற வரைக்குமே விஜய் போராடினாரு. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு, எந்த அளவுக்கு தூக்கி வீசப்பட்டாரு, எந்த அளவுக்கு அவமானப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் எந்த அளவுக்கு அவர் பலமாக தூக்கி வீசப்படுறாரோ அதை விட வேகமாக அவர் திருப்பி வந்து அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கிறத நான் பல தடவை பார்த்துருக்குறேன். இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் அப்போவிலேருந்தே கவனிச்சுக்கிட்டு வரேன். இப்போது வந்து கிட்டத்தட்ட அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்காகவும் அவருடைய கால் ஷீட்டுக்காகவும் அலையிற நிறைய டைரக்டர்ஸை நான் பார்த்துக்கிட்டு வரேன். இதுக்கெல்லாம் காரணம் விஜய் சார் வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த ஈர்ப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு தொழில் மேலே இருக்கிற அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஈடுபாடு. ஒரு மனுஷனுக்கு தொழில் மேலே ஈடுபாடு இருக்கிற பட்சத்தில் அவரால் கண்டிப்பாக தப்பு பண்ணவே முடியாது. எந்த தொழிலை ஒரு மனுஷன் நேசிக்கிறானோ அந்த தொழிலோட அவன் ஒன்றி போயிடுறான். அப்படி இருக்கிற மனுஷனால் அந்த தொழிலுக்கும் அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் துரோகம் பண்ணுறது அப்படிங்கிறது கடவுளை கூட நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் சார் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ எஸ்டிஆர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு நாகரிகமற்ற செயல் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவருக்கு என்ன பிரச்சனை வேணாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு நண்பராக, ஒரு ஃபேன்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் அண்ணாவுக்கு எந்த விதத்தில் இருந்தீங்கனாலும் அந்த விஷயத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு கேட்டால் அசிங்கம், அநாகரிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரை நீங்கள் மதிக்கிறீங்க, அவருக்கு ரசிகராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய சுக உணர்வுகளை ஏன் உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமாக எஸ்டிஆர் பேசியிருக்காரு. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸுக்கு கிட்டத்தட்ட மொத்த தமிழ் சினிமாவுமே சப்போர்ட் பண்ணாதது ஏன் அப்படிங்கிற விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனாலும் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை காலமாக எவ்வளவோ டைவோர்ஸ் நடந்திருக்குது. எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன உடனே டைவோர்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 20-25 வருஷனோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் கூட நிறைய விவாகரத்து முறிவு வந்து ஏற்பட்டுருது. ஆனால் அதிலெல்லாம் இல்லாத ஒரு சுவாரஸ்யம் இன்னைக்கு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுலேருந்தே இவ்வளோ ஹைப் இந்த விவாகரத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் என்னால்
புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா படுது. யாரோ அவருடைய அந்த கண்ணை மூடிக்கிட்டு போகிற அந்த வேகத்தை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் ரொம்ப ஓப்பனாக பேசின விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திருக்குது. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன அந்த பதிவில் ஒரு விஷயம்தான், நீங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிறீங்கன்னா ஆனால் உங்கள் பாதையில் ஒரு சின்ன கல் இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு அதை கவனிச்சிங்களா கவனிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எது செஞ்சாலும் ரொம்பவும் யோசித்து நிதானமாக செய்யுங்க. ஏன்னா காலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவருடைய தேர்தலை நோக்கிய பயணத்தை பற்றி தான் எஸ்டிஆர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படி நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் ஃபேமிலியிலேருந்து ஆல்ரெடி டிஆர் சார் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது கரூர் இஷ்யூவில் சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஜனநாயகன் ரிலீஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த விவாகரத்து விமர்சனம் பற்றின தன்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எஸ்டிஆர் சாரும் பேசுனது அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயமே இன்றைக்கி வந்து இந்த விவாகரத்து விஷயத்தை பற்றின ஒரு புது உண்மை வெளியில் வந்திருக்கிறது தான் எல்லாருக்குமே ஆச்சரியப்படுத்துறது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிவிகேவை சார்ந்த சட்ட வக்கீலான ஆதித்ய சோழன் அப்படிங்கிறவங்க சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை ஃபைல் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் தரப்பில் இருந்து இந்த விவாகரத்து மனு ரிலீஸ் ஆகிருக்கு அஃபிஷியலாக அப்படிங்கிற மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி பார்த்த இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் சங்கீதா தரப்புலேருந்து தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த ரிலீஸ் பண்ண இதில் கோர்ட்டோட அஃபிஷியல் எதுவுமே கிடையாது. இதை வந்து இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்தை பற்றி எந்த விதமான ஒரு அறிக்கையும் கொடுக்காம இருக்கிறாங்க சங்கீதா தரப்பு. ஆனால் இது முழுக்க பிளான் பண்ணி பண்ணின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவோட சட்ட வக்கீல்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் எப்படி இந்த விவாகரத்து மனுவை இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக போகிற அளவுக்கு பப்ளிக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம், இதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கொஷினும் போயிட்டுருக்குது. இதுக்கு முக்கிய காரணமே இதை வந்து முழுக்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆதித்ய சோழன் அவங்க கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை இன்னைக்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாற்றிருக்காங்க. அதில் விசாரிச்ச சந்திரசேகர் தான் இந்த விஷயத்தை பற்றி வெளியே கொண்டு இருக்காங்க. அதாவது கோர்ட்டோட அஃபிஷியல் ஆர்டர் இல்லாமையே அந்த காப்பியை யாரோ ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னும் தெரியாமல் இருக்கே தவிர இதுக்கும் சங்கீதாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் இன்னைக்கு இணையதளத்தில் பரவிட்டு இருக்குது. எப்படியோ இந்த விஷயம் வந்து எப்படியும் சமூக வலைதளங்களில் பரவணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ முழுக்க தவேக தலைவர் விஜயோட அந்த இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து அப்போ வந்து இதனுடைய உண்மையான நோக்கம் விவாகரத்தோ ஜீவனாம்சமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தவேகாவோட சட்டத்தரப்பு ஒரு கொஷினை வந்து சங்கீதா மேலே முன் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த மாநாடு ஈரோடில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் இப்போ நமக்கு வந்திருக்கு.